ஈரான் இலங்கைக்கு எண்ணெய் அனுப்புவது தொடர்புல ஒரு மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. எங்க எண்ணெய் இல்லாட்டியும் இலங்கையில எண்ணெய் இருக்கு. அஜர்பைசான் ஜனாதிபதி இவர் கேட்டிருக்கிறார் யாரு ட்ரம்ப், உங்களோட ஏரியாவில் எங்களை கொஞ்சம் இடம் தாங்கண்டு. நான் யாருக்கும் ஆதரவில்லை. நான் எப்பவும் இந்த ஈரான் மக்களோட நான் நிற்பேன். முஸ்லீம் மக்களுக்கு எதிராக ஒருபோதும் செயல்பட மாட்டேன். அவர் நான் இதுல சம்பந்தம் கையை வைத்துட்டேன். கேட்டிருக்காரு, நோன்பு காரணமாக 2 வாரம் இது போர் நிறுத்தத்தை செய்வோம். நோன்பு காரணமாகும், நோன்பு காரணமான அல்ல, அடி பலமா இருக்கு. அதனால 2 வாரம் நிறுத்த தாங்க, நாங்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு திரும்ப வாரம் அந்த மாதிரி அந்த கதை இருக்கு. அந்த கதைக்கே இடம் இல்லை. அடிதான் அடுத்து நீதி தான், உனக்கு அடுத்து கோட்டாபே தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஏன்டா உனக்கு விஷயம் தெரியுமா? கொஞ்சம் பாருங்க, நீ சொல்றது நல்லா இருக்கு. அவ பாத்து அவருக்கு தெரியும் இவர் கையில. அதுதான் வாயில வந்துருச்சு. இப்ப சோசியல் மீடியா எல்லாம் போட்டுட்டீங்க. அடப்பா, இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்தது சான்று பேர் அவரு. அடுத்தது ஆரண்டு கேட்டிருப்பார். அடுத்தது கோன் இருப்பார். அதுக்கப்புறம் ஆரண்டு கேட்டிருப்பார். அதுக்கப்புறம் நான் இருப்பார். நான் நினைக்கிறேன் இப்ப சா கோ நாவோட முடியுது கதை. அதோட ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரை போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடி பிளேஸ். ஹலோ அண்ணா, வணக்கம். இன்னைக்கு அமைதியா இல்ல என்ன நடக்க, உலகம் பெரிய வேகமா இருக்குதப்ப. நீங்க சும்மா என்ன நடக்குன்னு பார்க்க. நீங்க வணக்கம் வேண்டாம் அங்கிறது சத்தமா சொல்லுவேன். நான் நெஞ்ச அடுத்த மிசைல் எதுக்குள்ளால வருது, காலுக்குள்ளால கைக்குள்ளால எல்லாம் ஓடி தெரியுது நெஞ்ச இன்டர்நேஷனல். நேற்று இவர் யாரு யூகே பிரித்தானியாட பிரதமர்கிட்ட கேட்டிருக்காரு இவரு, நீங்களும் இந்த தாக்குதல் இறங்க வேணும். டொனால்ட் ட்ரம்ப் இறங்காட்டி நீங்க கட்டும் நடவடிக்கை உங்களுக்கு இறங்கி உடனடியாக செய்யணும் சொல்லி தாக்குதலுக்கு நேரடியா பங்கெடுக்க சொல்லிங்க. பகுதி அளவுலாம் பங்கெடுக்கிறாங்க பிரித்தானியா. அப்ப அதுல ஒரு என்ன சொல்ற ஒரு கார்ட்டூன் ஒன்று போயிருந்தது. அவர் சொல்றார், கிலோமீட்டர் கணக்குல அடிச்சா தனக்கு வந்துருமா. எல்லாரும் பயப்படுவாங்க. டொனால்ட் ட்ரம்ப பார்த்து பயப்படல, ஈரான் நடுங்குறாங்க. 40 வருஷத்துக்கு மேல யுத்தத்துக்கே பழக்கப்பட்டவங்க, ஈராக்கோட தரைவழி யுத்தம் செய்த ஒரு ஆக்குறாரு. அவங்களோட ஒரு நாடு. மற்றது ஈரானை போய் நீங்க லேசா போயிட்டு வரையில ஈரான்ல அதெல்லாம் பார்த்தா மலையா தான் இருக்கும். எங்க என்ன இருக்குன்னு தெரியாது. டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் அடிச்சு முடிச்சிட்டேன். அதை விட இன்னும் ஒரு பகுதி தெரியுமா? இந்தியாவோட வெளிவார அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஈரான் வெளிவார அமைச்சர் அராக்சியோட தொலைபேசியில காய்ச்சிருக்கிறார். ஓமப்பா, நடந்ததெல்லாம் நடந்து போயிட்டு எங்களுக்கு என்ன மாதிரி வியாபாரம் நடக்குமான்னு கேட்டிருக்கிறார். ஏன் இவங்க நீங்க யோசிக்கலாம், ஏன் ரஷ்யா ஓமன்றது தானே, ஏன் இவர் ஈரானுக்கு போகணும்? ரஷ்யா முதல் கிராண்ட் அதை என்ன சொல்றோம், மானியமாகவும் விற்பனையாகவும் கொடுத்தது. மானியத்திலையும் பெருந்தொகை நிதிய இந்தியா கொடுத்தது, அதே நேரம் காசுக்கும் கொடுத்தது. டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார், ஏய் மோடி, நீ கண்டினியூ வாங்கினா ஸ்டாப் எல்லாம் அங்க வரி விட்டோன்னு உடனே இங்க விட்டுட்டார். இப்ப இங்க விட்டு முடிய திரும்ப ஈரான்கிட்ட இருந்து இவங்க வாங்கிட்டு இருந்த. இப்ப ஈரான் சண்டை வந்தோடனே இவங்கள்ட்ட ஒரு 1 மந்த்துக்கு நீங்க ரஷ்யாட்ட வாங்கண்டு இந்தியாவுக்கு சொல்லியாச்சு. சொல்லி முடிச்சா புட்டின் என்ன செய்வார்? அவர் சொல்லிவிட்டார், முதல் கொடுத்த மானியங்கள் எல்லாம் நிறுத்தப்பட, எல்லாம் காசு சும்மா இருந்த சங்க ஊதி கழிச்சாலும் ஆண்டி. அது மாதிரி இப்ப திரும்ப ஈரான்கிட்ட போயிருக்காங்க. அவரிடத்தை வகுப்படுத்திருக்கிறார். ஈரான் ஒரு கப்பலை தான் விட்டது. டெல்சான் கவனமா, ஒரு கப்பலை அவங்களோட ஹார்மோஸ் நீரிணையூடாக எந்த ஒரு ஆபத்தும் எல்லாம் விட்டது. உடனே இந்தியாவில நான் முந்தின நாள் சொல்லிட்டேன். அவங்க சொன்னாங்க, ஈரான்ல இருந்து நேரடியாக கப்பல்கள் வருவதற்கு தயாரா இருக்குது, அதுக்கான அனுமதி. அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை விட்டது ஈரான். அப்படி இல்ல, ஒரு கப்பலை விட்டு போன ஜெய்சங்கர் மாட்டு போட்டோன்னே அவர் வகுப்படுத்துகிறார். அராக்சி எப்படி வகுப்படுத்திருக்கிறாருன்னா, நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் படைகள் தாக்குதல்களை பிரிக்ஸ் நாடு இருக்கிறீங்கப்பா, நீங்க ஆசியாவுக்குள் ஒரு அறிக்கையாவது விட்டீங்களா? கண்டிக்க வேண்டும். இந்தியாவுக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சர் கடுமையா சொல்லியிருக்காரு, கடும் துணியெல்லாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாது, போர் தொடங்கியதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் தற்போது 4வது முறையாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் தொலைபேசி வழியா பேசியிருக்கிறார். 3 தரம் கேட்கல. கவனமா,
3 தரம் ஏன் நீங்க அரைக்க விடலன்னு கேட்கல. இப்ப பலம் அடைஞ்சிட்டேன் ஈரான். சரி. இப்ப கேக்குது. 3 தரம் கேட்டா இவங்க சொல்லுவாங்கன்னா ஈரான் எங்களிடம் மண்டியிட்டது, இந்தியாவிடம் ஆதரவு கேட்டது, இவங்க அடிச்சு விடுறாங்கல்ல. மோடிஜி அவர் வேற லெவல் தானே. அப்ப 4வது முறை தான் கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க கண்டிக்க வேணாம். பிரிக்ஸ் இருக்கிறீங்க, ஒரு நாட்டுல யுத்தம் நடக்குது, அங்க மக்கள் சாகுறாங்க, அநியாயமா சாகுறாங்க, குண்டெல்லாம் வீசுறாங்க. ஒரு கண்டன அறிக்கையாவது இல்ல நாடுகளுமா சேர்ந்து விட்டீங்களாண்டு. அதுக்கு ஒரு பதிலும் இல்லையா. ஓரிரு நிமிடங்கள் டாக்டர் ஜெய்சங்கர் தொலைபேசி உரையாடல் இடம்பெறலையாம்னு சொல்லப்படுது. மௌனம். நம்ம நாட்டிலேயும் ஏதாவது நடக்குதா ஊருக்குள்ள செய்திகள் அல்லது வெளிவர அமைச்சர் யாரு விஜயகிரத் கதைச்சாரா இருக்காரு. இப்ப நீங்க அங்க வெளிவிவகார அமைச்சர் சொன்னீங்க, இப்ப நம்ம வெளிவிவகார அமைச்சர் விஜயகிரத் ரஷ்ய தூதுவர் என்னை சந்திச்சு ரஷ்யாவிலிருந்து நேரடியா இங்க இறக்குமதி எரிபொருள் இப்ப அவங்க தான் டிமாண்ட், ஐ டிமாண்ட் ரஷ்யா இதனால் பேசல. இப்போ ரஷ்யா கிட்ட பேசி நேரடியா இங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சரிசயமா உடனடியா வரும். ரைட், உங்களோட மெசேஜை வந்து நான் உடனடியா ரஷ்ய அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான, அதே மாதிரி அதோட சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை வந்து நான் கோஆர்டினேட் பண்ணி தரதுக்கான எல்லா வசதிகளையும் வேலைகளையும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ பாப்போம், இது ஓகே ஆகுனுச்சுன்னா ரஷ்யாவில இருந்து நேரடியா. இல்ல, இதுல என்ன பியூட்டி என்ன தெரியுமா டெல்சன்? இந்த யுத்த கால பகுதியில அமெரிக்காட வரி விதிப்பு வந்ததுக்கு பிறகும் ரஷ்யாட எண்ணெய் போடுறதுல இலங்கை பெரிய அளவுல பின்னுக்கு போகல. அதை விட இன்னொரு முக்கியமான தகவல் இருக்கு, என்ன தெரியுமா? ஈரான் இலங்கைக்கு எண்ணெய் அனுப்புவது தொடர்புல ஒரு மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அது இன்னும் வெளியில வரல. என்னடா இப்ப அந்த கப்பல் வந்து இன்டர்நேஷனல் ஷிப் தான் வந்து அதுக்கு டிராவலிங்க்கு வேணும் கட்டாயம், அந்த எண்ணெயில கொண்டு வர்றதுக்கு. இப்ப ஒரு குறிப்பிட்ட கடல் எல்லையை கடக்க வேண்டி இருக்கு. இப்ப இலங்கைக்கு அந்த கப்பல் கொடுக்கறதெல்லாம் தாமதம் இருக்குது. இந்த அவங்க கம்பெனிகள் இல்ல இலங்கைக்கு ஏதாவது ஒரு கம்பெனி கப்பல் கொடுக்குமா இருந்தா ஹர்முஸ் நீரிணை ஊடாக இலங்கைக்கு கப்பல் வர்றதுக்கு இது வந்து மிகவும் ராஜதந்திர மட்டத்துல பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயம். இலங்கை இதுல எங்க நான் நினைக்கல, சில விட அவங்க இதை விட அடுத்த வேகமா போயிருப்பாங்க இந்த விஷயங்கள்ல. இவங்களுக்கு வந்து ஈரான் எண்ணெயை விநியோகிக்க தயார். ஆனா அந்த கப்பலை வந்து இவங்க எங்கேயாவது இன்டர்நேஷனல் கம்பெனிகள்ட்ட அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ண ஈரான் எங்க எண்ணெய் இல்லாட்டியும் இலங்கையில எண்ணெய் இருக்கு. ஏதாச்சும் விதத்துல நம்ம இலங்கைக்கு ஈரான் இருந்து நிறைய உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. காரணம் ஆர்எஸ் டீனா கப்பல் தாக்குதலை அடுத்து இலங்கை கடற்படை, இலங்கை அரசாங்கம் செயற்பட்ட விதம் அது ஈரானுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு நான் நினைக்கிறேன். காரணம் இன்னைக்கு அந்த ஜனாசாக்கள் 84 பேருடைய ஜனாசாக்கள் ஈரான் தூதரகத்துக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. ரொம்ப மரியாதையா 3 கண்டெய்னர்கள்ல அது மரியாதையா எல்லாம் சரி பண்ணி தூதரகத்துக்கு கையளிச்சிருக்காங்க. சோ இது உடனடியா ஈரான் நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான கொண்டு போறாங்க. எந்த வழியில கொண்டு போய் ட்ரை பண்றாங்க? அது இன்னும் அது சம்பந்தமான இன்னும் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவுமே இல்லை. ஏன்னா அது ரொம்ப நான் நினைக்கிறேன் பாதுகாப்பாக செய்யப்பட வேண்டிய விஷயம். ரைட், அப்போ அதுக்கு இன்னைக்கு என்னப்பாங்க விமான ஓடுபாதைகளில் அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. அதை கொண்டு போறதுல துருக்கி கொண்டு போகணும் அல்லது அஜர்பைசானுக்கு கொண்டு போகணும். அஜர்பைசானுக்கு கொண்டு போனா தரை மார்க்கமாக கொண்டு போகலாம். அஜர்பைசான்ல இப்ப இயங்கி கொண்டிருக்குது. ஒரு வேளை இந்த உடலங்கள் கொண்டு செல்றது வந்து ஒரு சமாதானத்துக்கான அறிகுறியா கூட இருக்கலாம். சில வேளை இந்த உடலங்கள் கொண்டு போறதுக்கு ஒரு சர்வதேசத்துல ஒரு போர் நிறுத்தம் கொண்ட ஏற்படுத்தி எப்படியோ இறந்த படையினர்கள் உடலங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு செல்லணும். இதுல ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அஜர்பைசான் தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிவு. அஜர்பைசானுக்கு கொண்டு போனா தரைமார்க்கமா எடுத்து செல்லாம். அஜர்பைசான் ஜனாதிபதி இவர் கேட்டிருக்கிறார், யாரு ட்ரம்ப், உங்களோட ஏரியாவில் எங்களுக்கு கொஞ்சம் இடம் தாங்கண்டு. இவர் கதைச்சிட்டு இருந்தா மறுக்கான ஒரு 2-3 ஹவர்ஸ்ல வந்து அவங்களை அடிச்சு விடாம மிசைல அவர் உடனே மிலிட்ரி அவங்களை அந்த மிலிட்ரி யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து, நான் யாருக்கும் ஆதரவில்லை, நான் வந்து எப்பவும் இந்த ஈரான் மக்களோட நான் நிற்பேன், முஸ்லிம் மக்களுக்கு எதிராக ஒருபோதும் செயல்பட மாட்டேன், நான் இதுல சம்பந்தம் கையை வைத்துட்டேன். இலங்கையில இருந்து போற அந்த உடலம்தான் இந்த உலகத்துல ஒரு அமைதி ஏற்படுத்துமான்னு தெரியாது. இது கட்டாயம் அவங்களுக்கு ஒரு அறிகுறியா தான் நான் பாக்குறேன். 2 விஷயம் இருக்குது. இந்த பொடியை கொண்டு போயிலான வாங்கி இருக்க மாட்டாங்க. வடிவ புரிஞ்சு கொள்ளுங்க. ஈரான்ல இப்ப வான் தளங்கள் முழுமையா செயலிழந்து இருக்குது. எப்படி கொண்டு போறது? கொண்டு போறோம்னா அஜர்பைசான் தான் ஒரு சாய்ஸ். இதுக்கு 6 விமானம் பயன்பட போகுது. ரஷ்ய விமானம் தான் ஒரு வேளை பயன்படலாம். இந்த ரஷ்யாட விமானம் தான் இந்த எல்லா வான்பரப்புலையும் இப்ப பறக்கக்கூடிய நிலையில இருக்கு. இப்ப சில வேளை சீஸ்பயருக்கான ஒரு
மூவா கூட இது இருக்கலாம் பொறுத்து வேணா இந்த இப்படியே தொடர்ந்து நீடிக்கல டெல்சான் இது ஒரு ஆமா கட்டத்துல ரொம்ப நெருக்கடி ஒரு இது. ரொம்ப முடிவு கொண்டு நாளுக்கு வரணும். நாள் அதிகரிக்கிறதுனால பல நெருக்கடிகள். ஸோ இந்த விஷயம் இப்ப இலங்கையும் இதுல ஒரு முக்கியமான பாட்டுல இருக்கு. ஈரான் கடற்படை வீரர்களுடைய ஜனாசாக்களை இப்ப மரியாதையா இத செய்யறதுக்கான எல்லா வேலைப்பாடுகளையும் அழகா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இலங்கை பெரிதா பேசப்பட்டுதான் இருக்கு. இன்னும் அதிகமா பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன டெல்சான் நீங்க நேற்று முந்தின சொன்ன மாதிரி எங்களோட எதிர்கால ஜனாதிபதி மே தினம் இல்லைன்னு அறிவிச்சிருக்கிறார். ஆமா නෑ මැයි දිනේ වැටෙන්නේ පොය දවසක. ඉතින් විශේෂම ජාත්‍යන්තර වෙසක් පොය දවසේ. ඉතින් අපි පක්ෂයක් විතර තීන්දුව කරා වෙසක් පොය දවසක අපි දේශපාලනික රැලියක් කිරීම එහෙම නැත්නම් මැයි දිනේ සමරන රැලියක් කිරීම සාදා ඒකට ඒ දවසට ගැලපෙන්නේ නැහැ. மே தினம்னு அறிவிச்சிருக்காரு. இப்ப இவங்கெல்லாம் ஒரே குழப்பத்துல இருக்காங்க. ஏன்னா இந்த சுரேஷ் சலை விஷயத்துல நேத்து ஒரு ஊடக சந்திப்பு நடந்துச்சு. இதுல எதிர்கால ஜனாதிபதி ஆகிறதுக்கு இருக்க நாமல் ராஜபக்ச அவரோட கனவு. அப்ப நாமல் ராஜபக்செல்லாம் இப்ப ரொம்ப பதற்றத்துல இருக்காங்க. இவருடைய ஆதரவாளர்கள் இவரை ஜனாதிபதி ஆக்கி அழகு பார்க்கணும்னு நினைக்கிற இந்த சோசியல் மீடியாவில் இருக்காங்க கொஞ்சம் பேர். இவங்க எல்லாம் சேர்ந்து நேற்று ஒரு ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தாங்க. இதுல சுரேஷ் சலே சார்பாக முன்னிலையாகிற சட்டத்தரணிகள் சில பேரும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி தேரர்கள் சிலரும் இந்த ஊடக சந்திப்பில் இருந்தாங்க. இவங்க எல்லாமே சொல்றது சுரேஷ் சலே போன்ற நாட்டுக்கு சேவையாற்றிய ஒரு வீரர் இன்று இப்படி ரொம்ப கொடுமைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றார் அப்படின்னு இவங்கெல்லாம் அவரை குற்றச்சாட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. சுரேஷ் சலே இந்த 2011 2018 வரைக்கும் நாட்டிலே இருக்கல. அப்ப இல்லாத பட்சத்துல எப்படி இவர் இதெல்லாம் செஞ்சிருக்க முடியும்? இது போலியான குற்றச்சாட்டுக்கள். அப்ப சொல்லணும் இந்த இவங்க செயற்பாட்டாளர்கள் இல்ல அந்த மாதிரி அவங்களோட ஆட்கள் தான் எல்லாம் இப்ப இல்ல ஒரு டீம் தானே. அப்ப அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உதயகம்மன் பிள்ளை அவர் அடுத்தவர். அவர் நேற்று அந்த சிஐடிக்கு போயிட்டு வரும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. அது வாயில வழிய வந்துருச்சு. எப்படின்னா அவர் சொல்றாரு, பிள்ளையான் கைது செய்யப்பட்டதுமே நான் சுரேஷ் சலேவை என்னுடைய அலுவலகத்துக்கு அழைத்து நான் சொன்னேன், சுரேஷ் சலே அடுத்து நீதி தான், உனக்கு அடுத்து கோட்டாபே தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஏன்டா அப்ப உனக்கு விஷயம் தெரியுமா? கொஞ்சம் நீ சொல்றது நல்லா இருக்கு. அவ பாத்து அவருக்கு தெரியும் இவர் கைது செய்யப்பட. அதுதான் வாயில வந்துருச்சு. இப்ப சோசியல் மீடியா எல்லாம் போட்டு அடப்பா இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன் இது கற்பனையா, இது கற்பனை. நான் நினைக்கிறேன் இவர் பிள்ளையானோட காய்ச்சிட்டு சத்தமா காய்ச்சாலும் பக்கத்துல கேட்டுட்டு அடுத்தது ஆரன் இருப்பார், அடுத்தது சான் இருப்பார், அவரு அடுத்தது ஆரண்டு கேட்டிருப்பார், அடுத்தது கோன் இருப்பார், அதுக்கப்புறம் ஆரண்டு கேட்டிருப்பார், அதுக்கப்புறம் நான் இருப்பார், அதுக்கப்புறம் ஆரண்டு கேட்டிருப்பார், அதுக்கப்புறம் கேட்க சொல்லிப்பார், அதோட முடிஞ்சுன்னு இருப்பார். நான் நினைக்கிறேன் இப்ப சா கோ நா நாவோட முடியுது கதை. அதான் இருக்கும். ப வர வேணும், பா வராது. ப அது வராது. அது என்னடா இப்ப பெரலைஸ்டா இருக்கிறல பேக் சங்கீத இது என்ன சொல்ல சங்கீதத்துல இருக்கிற அடிப்படை சுருதிகள். அப்பா சரி பா வர போகுது, பா வராது 100%. உதயகம்பில சொன்ன சரி. அதை விட இன்னும் ஒரு பாடிய கிடைங்கன்னா சுரேஷாலே ஜெயில அழுது புலம்புறாரு. ஒரே அழுது அதுவும் உதயகம்பன் தான் வெளியே வந்து சொன்னாங்க. எனக்கு இந்த அழுகைய பார்க்க என்னன்னு தெரியுமா ஞாபகம் வந்தது? உங்களால இவ்வளவு தமிழ் முஸ்லீம் அப்பாவி இளைஞர்கள் பயங்கரவாத தடை சட்டத்துல சந்தேகத்தின் அடிப்படையில கைது செய்யப்பட்ட அந்த நேற்று சொன்ன எங்கட திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு அம்மா 31 வருடம் அவர் சகோதரன் பார்க்கலன்னு அதுக்கு என்ன ஏற்பாடு நடந்தது இப்படி எல்லாம் இருக்கக்குள்ள நீங்க என்னண்டா யாழாம இருக்கிறது? இன்னும் ஒரு விடயத்தை சொல்லணும். நேற்றைய தினம் நாங்க சொன்ன அந்த ஆசிரியர் அதுக்கு ஐயோ ஒரு வரவேற்பு இல்ல. இப்ப இந்த ஆசிரியர் நீங்க சொன்ன மாதிரியே சிஸ்டம் இருந்தா இன்னும் உங்களுக்கு ஒழுக்கமா இருக்க சில ஒழுக்க குறைவு காரணம். அது மாதிரி டெல்சான் நீங்க யார கண்ணிலையும் கண்ணீர் வர வைக்க உடம்பு எதிர்பார்க்க கூடாது. இல்ல யாரையும் வதைக்க உடம்பு எதிர்பார்க்க கூடாது. அது உங்களுக்கு அல்லது எனக்கே ரியாக்ட் பண்ணும். நான் செய்த இப்ப எல்லாரும் தவக்காலம் நோன்பு நடக்குது. கிறிஸ்தவர்கள் தவக்காலத்தை அனுஷ்டிக்கிறாங்க, முஸ்லீம்கள் நோன்புல இருக்கிறாங்க. உங்களை வருத்தி அல்லாட்டையும் ஜேசுட்டையும் ப்ரே பண்ணுங்க. யாரையும் பழிவாங்கன்னு நினைக்காங்க, பழி வாங்கி அலைய வைக்காதுங்க. பாவம் அப்பாவி இளைஞர்கள் அண்டண்டாடு தினக்கூலியா இருக்கிறவங்க கூட நீதிமன்றத்துல வழக்குகள் அது இதண்டு அலைஞ்சு திரிகிறாங்க. பொறுப்போடு இருங்க ரெண்டாலும். என்ன டெல்சன்? உண்மைதான். அப்ப என்ன வீரவன்ச உதயகம்மன் பிள்ளை
அங்கிட்ட ஒன்றிணைந்த எதிர்கட்சின்னு சொல்லி இன்னும் பல பேர். ஆனா எஸ்ஜேபி இதுலலாம் கொஞ்சம் இன்வால்வ் ஆகுறது குறைவா இருக்கு. இந்த ஒன்றிணைந்த எதிர்கட்சின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அவசர இல்ல கூட்டம் இல்ல நடந்திருக்கு. டெல்சான் ஒன்றிணைந்த எதிர்கட்சி என்ற ஒன்றும் இல்லாத எதிர்கட்சி ஒன்று தெரியுது ஊருக்குள்ள. அதான் பிரச்சனை. இன்னைக்கு திலீப் ஜெயவீரை சந்திச்சிருக்காங்க. இந்த ஒன்றிணைந்த எதிர்கட்சி எல்லாம் போயிட்டு திலீப் ஜெயவீரை சந்திச்சு, அதாவது சர்வஜன பலவேகி அவங்களுடைய கட்சியை சந்திச்சு அங்க ஒரு மீட்டிங். டெல்சான் எனக்கு ஒரு டவுட், அடுத்த ஜனாதிபதி திலீப் ஜெயவீரதானே தெரியாது. அந்த அந்த ட்ரக் ஒன்று இருக்கு. இது வந்து நாமளோட கொஞ்சம் விலகி நாமல் தனிச்சு போற மாதிரி ஃபீல் ஆகுது. எங்கிட்ட இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த திலீப் ஜெயவீரையை முன்னு கொண்டு வருவாங்கிற மாதிரி தான் விளங்குது. என்ன நடக்க முடியுமா கடைசா சஜித் பிரேமதாஸ் சொல்லு திலீப் ஜெயவீரைட்ட நீ ஜனாதிபதியா நில்லு, எனக்கு பிரதமரையா தந்துரப்பாண்டு. அதுதான் அது மட்டும் இல்ல, 37 ஆண்டுகளாக நாட்டுக்கு சேவையாற்றினவரா முகமது சுரேஷ் ஷாலே. சுரேஷ் காளே அப்ப பாத்து. இப்ப பாயும் இல்ல தலையணையும் இல்ல, நிலத்துல அழுது அழுது படுக்கிறார். அவரோட மேல எலி ஓடுதான். எலி எல்லாம் ஓடுதான். அது இவர் உங்களோட இவர் சொன்னவர் யாரு? விமல். எங்க இவங்களை தேடி பிடிக்கிறீங்க? அதான் இன்னும் இப்ப சத்தியாகிரக போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. இன்னும் சத்தத்தை காணும் மக்கள் வாராங்கல்ல. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இன்னைக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களின் அடிப்படையில ரைட், ஒரு சிலர் சொன்னதற்கு அமைய இந்த விமல் வீரவன்சோட அந்த பிரஸ் மீட்ல வந்து நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கதாக சொல்லப்படுது. ஏன்னா எதிர இப்ப 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 இத சிஐடி உள்ளுக்கு இப்படி மோசமா இருக்கு, எலி ஓடுது, மலசல கூடத்துக்கு முன்னாலதான் இவங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு அப்ப சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு தானே. அப்ப அந்த விஷயம், இந்த விமல் வீரவன் சொன்ன விஷயம் நேரடியா நீதிமன்ற அவமதிப்புக்கு வருதுதான் சொல்லியிருக்கு. சிங்களத்துல தான் அதை எழுதியிருக்காங்க அந்த பதிவை. அவருடைய பேஸ்புக் பதிவு, கீர்த்தி ரத்நாயக்கி அப்படிங்கிற ஒரு நபருடைய பேஸ்புக் பதிவு. அவருடைய ஏன்னா சில பேர் போயிட்டு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. பிடிஏவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் சந்தேக நபராக இருக்கின்ற அவர் வந்து மகேஸ்வரத் அப்படின்னா நீதவானுக்கு கீழே தான் அந்த அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கதா சொல்லப்படுது. சோ நீங்க இவரோட இப்ப தடுத்து வைக்கப்பட்டு நிப்பாற்ற இடத்துல இவரோட குற்றச்சாட்டுகள் நீங்க சுமந்தினா அது நேரடியா அங்கே அவரே குற்றச்சாட்டுற மாதிரி. தடுத்து வைக்கப்பட அந்த நீதிமன்றத்துல தடுத்து வைக்கப்பட்டிருக்க இடத்தை பற்றி அவர் சொல்றார். இவர் சொல்றாரு அந்த விமல் வீரவன் சொன்னது வந்து சுரேஷ் தலை தடுத்து வைக்கப்பட்டிருக்க இடம் இருக்குதானே, இப்ப சிஐடில தான் இருக்காரு. அப்ப அதே குறை சொன்னது வந்து இப்ப நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களாம். விமல் வீரவன்ச அதிகாரேட் அபாச கலபாவம், அதாவது நீதிமன்றத்தை இவர் வந்து அவமதித்து இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில நிறைய குற்றச்சாட்டுகள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா சொல்றாரு. அது என்ன சொல்ற மதிப்புக்குரிய நீதிமன்றத்தை வந்து அது அவர் அவமதிச்ச மாதிரி எனக்கு தெரியல. என்றால் அது அவர கருத்தா தான் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்துல நீதிபதி சொல்ற கருத்தையோ அல்லது நீதிபதி வழங்குற தீர்ப்பையோ அல்லது வழங்கப்பட்ட தீர்ப்பையோ விமர்சிச்சா தான் அது நீதிமன்ற அவமதிப்பு. இது வந்து நான் நினைக்கிறேன் சிஐடி கஸ்டடியில இருக்கிற இஷ்யூ தான் சொல்லியிருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு கதைகள் இருக்கு அப்படின்னா இது சம்பந்தமா ஒரு சிலர் போயிட்டு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கதா அது நீதிமன்றம் அது தொடர்புள்ள கவனத்தில் எடுத்து அது தொடர்புல நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தல் வழங்கலாம். சட்டமாதிரி திணைக்களம் தொடர்பட்டிருக்கிறால சட்டமாதிரி திணைக்களம் இந்த முறைப்பாடுகள் அல்லது இந்த புகார்களை நீதிமன்றத்துல கவனத்துக்கு எடுத்து சென்று அது தொடர்புல விமல் வீரவன்ச தன்னிலை விளக்கம் கொடுக்கக்குள்ள மதிப்புக்குரிய நீதிமன்றம் அது தொடர்புல தண்ட நிலப்பாடுகளை அது எந்த கிரைட்டேரியல் ஏரியா அது அவமதிப்பு இல்லையான்றது நீதிமன்றம் தீர்மானிக்கும். அது இந்த நீதிமன்ற விடயங்கள்ல வந்து மிகவும் கண்ணியத்தோடு நடக்கணும். ஏன்னா நீதிமன்றத்தை ஒரு தரக்குறைவா எழுதுறத அல்லது விமர்சிக்கிறத வந்து இப்ப இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு பலமான கட்டமைப்பு நீதிமன்றம் தான். இப்ப இலங்கையில என்றைக்குமே வந்து நீதித்துறை வந்து என்ன சொல்ற மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருக்கக்கூடிய நீதித்துறை நிமிந்துதான் நின்றது. அது மாதிரி இந்த நீதித்துறை மீது விமர்சனங்களை முன்வைக்கக்குள்ள மிகவும் கண்ணியத்தோட வைக்கணும்ன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மஹிந்த ராஜபக்ச பார்லிமெண்ட குடிச்சு அட்டகாசம் பண்ண டைம்ல நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது எதிர்த்து. அப்படி நீதிமன்றத்துக்கு ஒரு பெரிய இலங்கையை பொறுத்தவரை நீதித்துறையில ஒரு பெரிய கட்சி இருக்குது. இப்ப சிலவள நீங்க கீழே வந்து எழுதுவீங்க, அப்ப நீங்க உள்ளக விசாரணையை அனுமதிக்கிறீங்களாண்டு. அது வேற இது வேற. இது இலங்கையில நீதி பரிபாலத்தை பற்றி சொல்றோம். அப்ப அந்த விசாரணை இது கூட தொடர்புறது இப்ப இலங்கையில நீதித்துறை பற்றி தான் இந்த கருத்து இருக்குது. பாப்போம் இந்த பதிவை பத்தி நாங்க மேலதிக அப்டேட்ஸ் எடுத்து தரத்துக்கு முயற்சிக்கிறோம். அதே நிலையில இப்ப இலங்கையில இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா இப்ப நெருங்குத்தானே சித்திரை புத்தாண்டு அழுத்தவுறுத்து நெருங்குது. அப்ப இங்க இருக்க இலங்கையில இருக்க முக்கியமான விஷயமே இந்த சுப நேரம் நல்ல நேரம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து சிங்களாக்கள் பெரும்பாலும் மெயினா பாக்குற ஒரு விஷயம்.
இப்ப இது கடந்த ஒரு சில வருடங்களாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியா இருக்கும் போதே நாட்டுல 2 தரப்பினர் அப்படின்னா 2 சுப நேரங்கள் கொடுத்துட்டாங்க. ஒண்ணு அதிகாலை, இன்னொன்னு நள்ளிரவு 12 மணி. இப்படி 2 தரப்பு பிரிஞ்சு இப்ப இந்த ஜோசியர்கள் எல்லாம் அடிச்சுக்கிற சீன்ல சிங்களத்துல போய்கிட்டு இருக்கு. சிங்களாக்கள் மட்டும் இல்ல, தமிழாக்களுக்குள்ளேயும் 2 வாக்கிய பஞ்சாங்கம், வெண்கணித பஞ்சாங்கம்னு 2 நேரம் கொடுக்கறது. ஆனா அவங்களுக்குள்ள பிரச்சனை வரல. ஆமா, இப்ப இது பெரும்பான்மை சமூகத்துல ஒரு பாரிய பிரச்சனை. இப்ப எதிர்கட்சிக்கு இருக்க பாயிண்ட் இப்ப இதுதான், இப்ப இருக்க ட்ரெண்ட் இதுதான். என்ன ஐயா, புது வருஷத்துலயும் கை வச்சுட்டீங்களா? ப்ரோக்ராம் நிப்பாட்டுங்க. நான் இப்ப இருந்து உங்களோட கை என்ன இது, நீங்க என்ன அரசியல் செய்யறீங்களா? ஐயோ, என்னத்த சொல்ல. இத மெயின் ஒரு பிரச்சனை யார கண்டுபிடிச்ச விஞ்ஞானி? திலீப் ஜெயவீரோட கட்சியாக்கள் தான். சன்ன ஜெயசுமன ஒரு பிரஸ் மீட் வந்து சொல்றாரு, பாருங்க இந்த நாட்டுல இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சுப நேரம் தேவைப்படுதா? சுப நேரம் இல்லாத ஒரு அரசாங்கம், சுப நேரத்துல எதையுமே செய்ய வரும்போது அரசாங்கம், எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு அப்படின்னு இப்ப இருக்க தேரர்கள் எல்லாம் குழப்பி விடுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சில தேரர்கள், எல்லை குணவன்ச தேரர் நேற்று வாய்ஸ் கட் கொடுத்திருந்தாரு, இந்த அரசாங்கம் கலாச்சாரத்தை மதிக்கதில்லை, பாரம்பரியத்தை மதிக்கதில்லை, நல்ல நேரத்தை பார்க்கதில்லை அப்படின்லாம் ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சு இப்ப இது ஒரு மக்களை அப்படி அப்படி சுப்பேத்துற மாதிரி வேலைப்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு பிடிச்சி ஆக்களை அப்படி குழப்பிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதான் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. ஆனா திலீப் ஜெயவீரன் இன்னைக்கு சொல்றாரு, சுப நேரத்தை நாங்களே தாரம். என்னத்தை எட்டி பார்த்து நீங்க பக்கத்துல என்ன யாரும் பாருங்களா? எட்டி பார்த்தா கடும் மழையா இருக்கு, திடீர்னு ஒரு மழை, திடீர் மழையா இருக்கு. அதான் சத்தம், ஓட சத்தம். நானும் பார்த்தேன், எங்கேயாச்சும் வானத்துல எதுவும் வந்து விழுதா இல்ல, ஒரே கடும் மழையா இருக்கு. வானத்துல இருந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு கொழும்புல. அதையும் அப்டேட்டாவே சொல்லி, இப்போது கொழும்பில் டில்சான் கூறுகின்ற போது 6:45 நிமிடங்கள். ரொம்ப கடும் மழையா இருக்கு. சுப நேரம் தொடர்பா சொன்னீங்க, இப்ப மழையும் பெய்யுதுன்னா ஒழுங்கான ஒரு சுப நேரத்தை இந்த அரசாங்கத்தை கண்டுபிடிக்கலான்னு சொன்னீங்க. இந்த அரசாங்கம் வந்ததே ஒரு சுப நேரம் தானே, அப்புறம் அது பிறகு இந்த சுப நேரத்தை கண்டுபிடிக்க நீங்க சொல்றது சரியாதான் இருக்கும். அப்ப சுப நேரத்துல வந்தவங்களுக்கு அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லா சுப அழுத்தாவுறது ஜெயவேவாதான், அதுவும் பார்த்தான். அப்ப இப்ப இன்னைக்கு திலீப் ஜெயவீரன் சொன்னதான் இன்னைக்கு கட்சி சேர்ந்தாங்கன்னு. அப்ப ஊடகவியலாளர் கேள்வி இது சொல்லி கேட்டாங்களா, அவரை தெரியும். அவர் கேட்கிறாரு, இப்ப நாட்டுல இந்த சுப நேர பிரச்சனை ஒண்ணு போய்கிட்டு இருக்கு, இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு அவர் சொல்றாரு. திலீப் ஜெயவீரன், சுப நேரத்தை நாங்க தாரோம். எதுக்கான சுப நேரம்? ஜனாதிபதி வீட்டுக்கு போக வேண்டிய சுப நேரத்தை நாங்க தாரோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. அனுரகுமார எதிரையவன நெக்கத்தது என்ன மமாய் மமத்தமாய் දෙන්නේ நாதான் தாரே அப்படின்னு இவர் சொல்றாரு. නැකතට පක්ෂ ටික එකමිටට ගන්න දෙයක් නෙමෙයි. ඔව් කොහොමත් අපි දැන් මේ නැකත් පත්‍රයක්වත් වෙනසුරාදාට ඉදිරිපත් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. මොකද නැත්තම් සුබ නැකත හොයාගන්නට හම්බ වෙන්නේ නැහනේ. දැන් සිගල අවුරුද්දට. ඔව් සුබ නැකත අපි තමයි දෙන්නේ. මොකද ආණ්ඩුවෙන් දෙන්නේ නැහනේ. ඒකට සුබ නැකතට ආණ්ඩුව ගත්තේ අනුරනේ. ඔව් ඒක තමයි. දැන් අපිට දෙන්න වෙලා තියෙනවා එතුමාට නැකත. நில்சான், முதல் விளையாட்டு செய்திகள் செய்திக்கு கடைசிலாம் வர்றது. இப்போ ஒரே விளையாட்டு செய்தி, அதுதான் சொல்றேன், திரும்புறவங்க விளையாட்டு செய்தி. ஐயோ ஐயோ. உலகில் தற்போது நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக நாட்டில் அதிகரித்துள்ள எரிபொருள் விலையை அரசாங்கம் குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் என்று வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டிபி சரத் தெரிவித்திருக்கிறார். நான் சொன்னதுக்கும் உங்களுக்கு இதுக்கு கனெக்ட் ஆகணுமே. கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் 2 விஷயத்துல கவனமா இருக்குது. ஒன்று சேமிப்பு, இன்னும் ஒன்று வாரதெல்லாம் அப்படியே எடுத்து இலங்கைக்குள்ள இறக்குறது. டிட்வா புயல் நடந்தது, இப்ப கிரிக்கெட் வீரர், இந்திய கிரிக்கெட் வீரரும் ஏதோ அன்பளிப்பு கொடுத்தவங்களாம். அப்படி ஓகே, அது ஒரு தகவல் பார்த்தேன் நான் எங்கேயோ. அவங்களோட அன்பளிப்பு ஏதோ அவங்களும் ஏதோ உதவி செய்துன்னு சொல்லி இன்னும் டிட்வா புயலுக்கான அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணல. வர்றதெல்லாம் கொண்டிருக்கு. அதெல்லாம் நந்தலால் சுமாட்டா தாய்லாந்துல வச்சு ரொம்ப ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துற ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. மத்திய வங்கியில நிதி கையிருப்புன்றதும் வெளிநாட்டு கையிருப்புன்றதும் ஸ்டடியா இருக்கு. ஆனா இப்ப டூரிசம் இல்ல, 2 கிழமையா கொஞ்சம் பெரிய அளவுல கடந்த காலத்தை போல இல்ல. அவங்க அந்த அளவுக்கு நிக்கிறாங்கன்னா ஏதோ அதான் சொல்றாரு, நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம், எங்களுக்கு ஏதோ ஃபேஸ் பண்ணக்கூடிய டைம் இருக்கு, கால அவகாசம் வேணுங்கிற மாதிரி இருக்கு, இதையும் பிளான் பண்றதுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. உலகில பதட்டமான நிலையில உங்களுக்கு குறைந்த விலையில எரிபொருட்களை தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, குறைந்த விலையில அரசாங்கம் பரிசீலிச்சு கொண்டிருக்கா, அது ஒரு பெரிய விஷயம் தானே. சார் உண்மைதான்.
இது இப்ப நீங்க அண்டு சொன்ன மாதிரி தான் டில்சன். இது எங்க நடக்க போகுதுன்னு சொன்னா, இப்ப வரப்போற கப்பலுக்கு நார்மலா என்ன விலை கூட வேணும். ம். அந்த கப்பல்ல நான் நினைக்கிறேன் இப்ப கூட்டின விலையில இருந்து கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன். ஏன்னா நிச்சயம். ஆல்ரெடி கூட்டிட்டாங்க தானே. ஆமா 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 அதனால அதான் சின்ன மாற்றமும் நடக்கலாம். பெட்ரோலுக்கு 24 ரூபா கூட்டுனா 4 ரூபாய் குறைச்சா என்ன செய்யற நீங்க? அப்புறம் அது சரி உண்மைதான். அப்படி நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. என்ன மட்டும் சொல்ல வேணும் டெல்சான், இந்த யுத்தத்துல இந்த கடல் கன்னிவடி ஒன்றை பயன்படுத்துது ஆஹா. ஈரான் இந்த சிப்புகளுக்கு. அது எப்படி என்றாலாம் அந்த அதுல மேக்னெட் அந்த காந்தத்தன்மை. காந்தம் வந்து ம். அது எங்க ஒட்டுதான்னு நினைக்கிறீங்க? கப்பல் ஒட்டுதான். அதெல்லாம் இருக்கு பெரிய ஒரு ஆபத்து. அந்த கப்பல்ல பிரதானமான இன்ஜின் பகுதிகள்ல போய் அந்த குண்டு அப்படியே மேக்னெட் ஒட்டுது. ஒட்டுது. ஓகே. ஒட்டி என்ன செய்யுதுன்னா அந்த இன்ஜின் பகுதியை வந்து அப்படியே ஏதோ ஒரு வகையில ஃப்ரீஸ் பண்ணுதான். ம், ம், ம். அதுக்கப்புறம் பிடிக்க பண்ணுது. ரைட் 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 ரைட். ரொம்ப ஒரு அதி உயர் தொழில்நுட்பம் மாத்திரம் சொல்லலாம் அதை அப்ப. தொழில்நுட்பம் அவங்க வடிவா அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற 2 பேர் வடிவா வேலை செய்து கொடுக்குறாங்க தொழில்நுட்பம். ம். ம். அதோட இன்னும் ஒன்று என்னன்னு சொன்னால் அமெரிக்காவோட அதிக அளவான துருப்புகள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. ம். அதுவும் ஒரு பெரிய பின்னடைவு. அது சரி. மற்றது இப்ப ட்ரம்பால அடுத்த கட்டத்து இப்ப நாங்க சொல்றோம் இல்ல ஈரான் பாதிப்பு இஸ்ரேல்ல பாதி நாட்டையே காணல. காணல. ஆனா வெளியே வராது பெருசா. உண்மையான நிலவரம் அதுதான் அது அங்க தாக்குதல் வேகம் அங்க அடிக்கிற வேகம் தான் ஐநா செயலாளர் வெளியில வந்து மனித உரிமை மீறல்ன்றது. ம், ம், ம். மற்ற இன்னும் மட்டும் சொல்ல ஒன்று மத்திய கிழக்கு நாடுகள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாடு கூட ஈரான் மீது எந்த ஒரு தாக்குதல் நடத்தல. ம். அது ஏன்னு சொல்லுங்க. ஒன்று வந்து ஈரான் சொல்லுது நாங்க அமெரிக்க தளத்திலாம் தாக்குதல் நடத்துறோம். மத்திய கிழக்குல இருக்கிற நாடுகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினா அது ஈரான் மக்கள் மீது தாக்குதல் நடத்துறது அர்த்தம் வந்து கட்டாயம். ம். அப்படியும் ஒரு நெருக்கடி இருக்குது. குடும்பத்துல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தலையை பிச்சு கொண்டிருக்கிறார். நெத்தனியாகு அவர்கள் ஐநாவுல ஏதோ வந்து போனா அப்படின்னு சொல்லி நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன். நெத்தன்யாகு கேட்டிருக்காரு, நோன்பு காரணமாக 2 வாரம் இது போர் நிறுத்தத்தை செய்வோம். நோன்பு காரணமாகும். நோன்பு காரணமாக அல்ல, நாங்க அடி பலமா இருக்கு. அதனால ஒரு 2 வாரம் நிறுத்த தாங்க, நாங்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு திரும்ப வாரம் அந்த மாதிரி தான் அந்த கதை இருக்கு. அவங்கள சொல்லிவிட்டாங்க. அந்த கதைக்கே இடம் இல்லை, அடிதான். இது மற்றது ஈரானின் விஞ்ஞானிகள் கூட ஈரானின் உயர்மட்ட அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தெரிவித்தா இஸ்ரேலை அழிக்க துடிக்கும் எவருக்கும் இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? ஈரான்ல தாக்குதல் நடந்தா அந்த புகையா இருக்கக்குள்ளே அவங்க பேர்கள் அறிவிக்கிறாங்கடா. என்ன கட்டிக்காரர் ட்ரம்பும் நெத்தனியாகும். இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் துல்லியமா சொல்றாங்க. பாப்பம் பொறுத்திருந்து இந்த மீண்டும் சொல்றேன், இந்த யுத்தம் இன்னும் அதிகளவான நாட்களுக்கு நீண்டு செல்லக்கூடாது. முடிந்த வரையில சமாதான பேச்சுவார்த்தையில இப்ப ஐரோப்பா நாடுகள் அமெரிக்காவோட கடும் முரண் நிலையில இருக்கிறாங்க. கடுமையான எதிர்ப்பு நிலப்பாடுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. சமாதான பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் சுவிட்சர்லாந்து மேற்கொண்டிருக்கு. அதே போன்று ரஷ்யா இன்னொரு முனையில மேற்கொண்டிருக்குது. வெகு விரைவில் சமாதானம் மலர வேண்டும், அல்லது இந்த உலகத்துல வாழ்வதற்கும் முழுமையா செயலிழந்துடும். ஓகே, நாளை புதிய அப்டேட்டுகளோட நாளை இந்த எதிர்கட்சிகளோட தகவல் இன்னும் இருந்தா கொண்டு வாங்க. மற்றது வடக்கு கிழக்குல இருக்கிற தகவலையும் எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு 2 கேஸ் சம்பந்தமா சொல்ல வேணும். என்ன கேஸ்? நாளைக்கு வாங்க. நாளைக்கு வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடி பிளேஸ்